அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரோன்ஸ் கிச்சன். நேச்சுரோபதி வந்த 12வது நாள் வீடியோ பார்க்கலாம். ஃபஜர் தொழுத கையோட துணி துவைச்சி காய போட்டு மார்னிங் ரொட்டீன் ஒர்க்கையும் முடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டில் ஜியோட பிரேக்ஃபாஸ்ட் என்னங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். மில்லட் ஜாவா. டயட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு மாதிரி, டயட்டில் இல்லாதவங்களுக்கும் ஒரு மாதிரி, ஃபாஸ்டிங்கில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். 4 விதமாக வைப்பாங்க. ஜூஸ் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறவங்க ஜூஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஜீட்டை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டே இருப்பேன், நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க, என்ன வச்சாங்க அப்படிங்கும்போது சொல்லுவார். வீடியோவோ ஃபோட்டோவோ அமுச்சு வைங்க அப்படின்னு சொன்னால் மறந்துடுவார். என்னது பசியில் போகிறோம், அதெல்லாமல் ஞாபகத்தில் இருக்கும், எப்படா சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நீ வேறு ஃபோட்டோ எடுக்க சொல்கிற, வீடியோ எடுக்க சொல்கிற, எனக்கு ஞாபகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தான் பிரேக்ஃபாஸ்ட்டு வீடியோ கொடுத்தாங்க. அதை லன்ச் இது மறந்துட்டாங்க. அதனால் அவரது ஒரு 2 நாளைக்கு போடலாம் அப்படின்னு நானும் ட்ரை பண்ணுறேன். அவங்க மறந்துடுறாங்க. அடுத்து லன்ச் டைம் 12 மணிக்கு என்னென்னு பார்க்கலாம். ரைஸ், அடுத்து மல்டி கிரைண்ட் புல்காக்கு, பொரியல் பொரியல் கிடையாது, அவியல், கூட்டு, குழம்பு, தயிர். இன்றைக்கி ரசம் எடுத்துக்கல. ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான இடம். உங்களில் யாராவது இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப அழகான இடங்க. காலையில் ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை இங்கே உட்காந்துட்டு போவேன். அவ்வளோ அழகான ஒரு இடம். கிருஷ்ணா நதி ஓரம் வாட்டர் ஸ்ப்ரே ஆகிட்டுருக்கு பாருங்கள். செடி கொடிகளுக்கெலாம் அவ்வளோ என்ன சொல்கிறது, நம்ம சைலண்ட்டாக உட்கார்றதுக்கு ஒரு அருமையான இடங்க இது. டெய்லியுமே டாக்டர் கிளாஸ் இருக்கும், அதாவது ஸ்பீச் கிளாஸ் இருக்கும். அப்போது நாங்கள் டெய்லியுமே போவோம். அப்போ சொன்னார், உடல் ரீதியாக இருக்கிற பிரச்சனையும் மன ரீதியாக இருக்கிற பிரச்சனையும் இந்த கிருஷ்ணா நதியிலே விட்டுட்டு போயிருங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லுவார் ஜோக் அடிச்சுட்டு. சாயந்தரம் 4 மணி போல் டெய்லியுமே நாங்கள் இந்த இடத்துக்கு இளநீ எடுத்துக்குவோம். அதாவது கரும்பு ஜூஸும் கிடைக்கும், இளநியும் கிடைக்கும். டீ காஃபிக்கெலாம் இங்கே சான்ஸே இல்லை. அடுத்து போட்டிங்க்கு வந்தோம். ஈவினிங் டைமில் எல்லாருமே போட்டிங்க்கு வருவாங்க. தினமுமே இருக்கும் போட்டிங். இதோட வீடியோ மினி வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், பார்த்துருப்பீங்க இல்லையா? இந்த இடத்த பார்க்கும்போது எங்கேயோ வந்திருக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த ஃபீலிங்கே இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இடம், பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் இது. அடுத்து டின்னர். 6 மணிக்கெலாம் டின்னர் வச்சுருவாங்க. 6லேருந்து 7க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். பப்பாயா, தர்பூசணி, கொய்யாப்பழம், மாம்பழம், மக்காச்சோளம். நம்மளுடைய ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுக்கு பின்னாடியும் சின்னதாக ஒரு வாக் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் டின்னர் முடிச்சுட்டு வாக்கிங் வந்தோம். ஓகே, இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கொடுங்க, நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் கொடுங்க. என்ன சொல்ல, அடுத்த வர வீடியோ ஒரு விசேஷமான விருந்து வீடியோவாக தான் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.